I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Hello friends, welcome to my Simply Easy channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுதானியத்தை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது பார்த்திங்கன்னா சிறுதானியம்னு பார்த்தா ஏகப்பட்டது இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே, விட்டமின் சத்து, மினரல் சத்து, எல்லா சத்துக்களுமே நமக்கு வந்து சிறுதானியத்தில் நிறையா இருக்குது. அதனால் நிறைய எக்கச்சக்கம் சிறுதானியத்துன்னு நம்ம சத்து மாவுன்னு பார்த்தா 50 ஜாமான் வரைக்குமே நம்ம போடக்கூடிய அளவுக்கு சிறுதானியங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதில் முக்கியமான ஒரு 7, அந்த 7 மட்டுமாவது நம்ம டெய்லிக்கும் உணவில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னா நம்ம உடல் வந்து நல்ல போதுமான அனைத்து வித சத்துக்களும் கிடச்சி நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. வாங்க அந்த முக்கியமான 7 மட்டும் பார்ப்போம். அதை மட்டுமாவது நம்ம டெய்லி அன்றாட உணவில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதோட பயன்கள்லாம் சொல்கிறேன், பார்ப்போம். வாங்க பார்ப்போம். இப்போ சிறுதானியம்னு பார்த்திங்கன்னா முக்கியமான அந்த 7 சொன்னோன்னா அதை பார்த்திங்கன்னா வரகு, சாமை, திணை, குதிரைவாலி, கம்பு, கேழ்வரகு, சோளம், இது எல்லாம் தான் முக்கியமான அந்த 7ன்னு சொல்கிற சிறுதானியங்கள். இதுக்கு ஏன் சிறுதானியம்னு பேர் வந்துச்சுன்னா, இது வந்து தானிய உருவத்தில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் இதுக்கு பேர் வந்து சிறுதானியம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இந்த சிறுதானியங்கள் வந்து பழந்தமிழ், அதாவது நம்மளோட முன்னோர்கள் வந்து இதை மெயினாக வந்து இதை டெய்லி உணவில் சேர்த்துட்டு இருந்தாங்க. இதை வந்து நம்ம சங்ககால இலக்கியங்கள் புக்ஸில் அந்த மாதிரி படித்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ திருக்குறளில் கூட அந்த பல்வேறு பாக்களில் பனை என்பதற்கு எதிர்ப்பதமாக திணைன்னு சொல்லி பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த திணைங்கிறது வள்ளி வந்து முருகனை வந்து திணைக்களத்தில் சந்தித்ததை வள்ளி திருமண கதைப்போக்கில் நம்ம வந்து இதை திணையை பற்றினது தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தகவல்கள் மூலமாக நம்ம சிறுதானியம் எவ்வளோ ரொம்ப 100 ஆண்டுகளுக்கு மேலாகவே எவ்வளோ ஒரு பாரம்பரிய உணவாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். முருகனுக்கு வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த திணை வந்து ரொம்ப வந்து பண்ணுவாங்க. இப்போ கூட திணையும் தேனு தான் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச உணவாக வந்து வைப்பாங்க. ஏன்னா திணையில் வந்து அவ்வளோ ஒரு ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறையா வந்து தானியங்கள் வந்து இருக்குது. இப்போ இன்னும் வருங்காலத்தில் பார்த்தா நம்ம சூழ்நிலை காரணமாக இந்த மழைப்பொழிவு, இந்த மண்ணோட வளம், அந்த உரம் போடுறோமா அதை வந்து அந்த பயன்பாடெல்லாம் கம்மி பண்ண இந்த மாதிரிலாம் போட்டால் வருங்காலத்தில் பார்க்க போனால் நமக்கு வந்து இந்த சிறுதானியங்கள் தான் முக்கிய உணவாக வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7 சிறுதானியத்தில் எக்கச்சக்கமான பலன் இருக்குது. அது என்னென்னன்றதை பார்ப்போம். நம்மளோட பாட்டி தாத்தாலாம் பாருங்கள், வயதான காலத்தில் நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் 90 வயசு 96 வயசும்பாங்க, கேஷுவலாக இருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் இருக்க நம்மலாம் 30 வயசுலேயே இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, இது முடியல அது முடியலங்கிறோம். அதுக்கு காரணம் வந்து நம்ம யாருமே இப்போ வந்து சிறுதானியத்தை வந்து சேர்த்துக்கிறது கிடையாது. ஆனால் அந்த சிறுதானியத்தில் பார்த்திங்கன்னா புரதம், நார்ச்சத்து, கால்சியம் சத்து, இரும்பு சத்து, விட்டமின் அப்படின்னு எல்லா வித ஊட்டச்சத்துக்களுமே நிறைஞ்சிருக்குது. இந்த 7 தானியத்தை மட்டும் நம்ம ரெகுலராக ஏதோ ஒரு விதத்தில் சேர்த்துட்டு வந்தோம்னாமே நமக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளும் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க மாதிரி நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். அதில் பார்க்க போனால் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேனே அந்த திணை தான் முக்கியமான ஒன்று. அந்த திணை பார்த்திங்கன்னா அதில் வந்து புரதம், நார்ச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் பி, பாஸ்பரஸ், மாவுச்சத்து, சுண்ணாம்பு சத்து அப்படின்னு எல்லா ஊட்டச்சத்துமே இதில் வந்து இருக்குது. இதோட பயன்கள்னு பார்த்தா இது இதயத்தை வந்து பலப்படுத்துதான். அப்புறம் கண் பார்வை சிறப்பாக இருக்க உறுதுணையாக இருக்குது. குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கெல்லாம் திணையை வந்து அந்த காலத்தில் கூழாக்கி தான் மெயினாக தருவாங்களாம். ஏன்னா அது தாய்ப்பாலை நல்லா சுரக்க உதவுமா. அதனால் திணை வந்து முக்கிய உணவுப் பொருளாக அந்த காலத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து கபம் தொடர்பான நோய்கள்லாம் வந்து குணப்படுத்துமா. அதாவது நமக்கு தொண்டையில் சளி இருந்துட்டு எப்போ பார்த்தாலும் கபம் இருமல்லாம் இருக்கும்ல, அதுக்கு வந்து இந்த திணை வந்து நல்ல பயன் தருமா. அடுத்தது வாயு தொல்லையெல்லாம் விரட்டுதான். திணையில் வந்து என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, திணையில் இட்லி செய்யலாம், அல்வா செய்யலாம், கார பணியாரம், பாயசம், அதிரசம் எல்லாமே வந்து நம்ம வந்து திணையில் வந்து செஞ்சு சாப்பிடலாமா. அடுத்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு நம்ம கேட்கவே வேணாம், அவ்வளோ ஒரு ஆரோக்கியம் வந்து அதில் இருக்குது. அவ்வளோட கேழ்வரகு ராகின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா எல்லா வித சத்துக்களும் அதில் ரொம்ப அடங்கியிருக்கு. அதாவது நம்மளோட அரிசி கோதுமையை விட கேழ்வரகுல வந்து ஊட்டச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, பாஸ்பரஸ், நார்ச்சத்து, விட்டமின் பி அதிக அளவில் இதில் வந்து இருக்குதான். இதனால் வந்து நமக்கு எலும்பு தேய்மானம், இரத்த சோகை, இதய நோய், மலச்சிக்கல், சர்க்கரை நோய் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்லது.
சுகர் பேஷண்ட்டு கண்டிப்பாக அரிசியையோ கோதுமையோ காட்டிலும், ஆனால் அரிசியும் கோதுமையிலும் ஈக்குவல் சத்துக்கள் தான் இருக்குது. அதனால் அதை எதையாவது ஒரு வேளை இப்போ சப்பாத்தி சாப்பிட்டா நமக்கு வந்து சுகர் வந்து குறையும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சுகர் பார்த்திங்கன்னா அரிசியில் என்ன கரெக்டாக இருக்க அதே அளவுகள் தான் கோதுமையிலையும் இருக்குது. அதுக்கு பதில் நம்ம அரிசி கோதுமைக்கு பதில் கேழ்வரகை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதை வந்து கேழ்வரகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து களியாக கூட செஞ்சு சுகர் பேஷண்ட்டெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடல் உஷ்ணத்தை வந்து இது வந்து களி வந்து நீக்குங்கிறாங்க. உடல் வலிமை வந்து நல்லா பெறுமா இந்த கேழ்வரகு சாப்பிடும்போது. உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த கேழ்வரகை வந்து நம்ம ரெகுலராக டெய்லிக்குமே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா வந்து உடம்பு எடை வந்து குறையுதான். அஜீரண கோளாறுலாம் நீங்குது இந்த கேழ்வரகு சாப்பிடும்போது. அதுமாரி வயிற்றில் உள்ள குடல் புண்ணெல்லாம் வந்து இந்த கேழ்வரகு களி கிண்டி வச்சுட்டு கூட டெய்லி மோர்லலாம் கரைச்சி குடிப்பாங்க அந்த காலத்துலலாம். வேலைக்கு போகும்போது காலைல வயல் வேலை பார்க்கும்போது இந்த கேழ்வரகு களி தான் ஒரு பானையில் செஞ்சு தொங்க விட்டுருப்பாங்களாம். அப்படியே டெய்லிக்கும் காலையில் மோரில் கரைச்சி குடிச்சிட்டு போவாங்க. அதுதான் உடல் உஷ்ணத்தை குறைச்சி அவங்க அவ்வளோ வேலை செய்கிறதுக்கு நல்லா எனர்ஜி தந்து உதவுறது வந்து இந்த கேழ்வரகு தானா. அதே போல் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறெல்லாம் சீராக்குது. கர்ப்பிணி பெண்கள் வந்து தினமும் இதை வந்து சாப்பிடலாம். ஏன்னா இதில் அதிக அளவு அயனும் இருக்குது, கால்சியமும் இருக்குது. அதனால் டெய்லிக்குமே இந்த கேழ்வரகை வந்து சாப்பிடணும். இது மாதிரி கேழ்வரகு கூழ் செஞ்சு பச்சிளம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமா. அதுபோல் கேழ்வரகு வந்து பால் எடுத்து கூட ஒரு 60 நாள் பிள்ளையிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ எப்படி பசும்பால் ஒரு மாட்டு பாலாக பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம், அந்த காலத்துலலாம் பசும்பாலை காட்டிலும் கேழ்வரகு பாலை தான் வந்து கரைச்சி அதை பாலாக எடுத்து அதை சூடு பண்ணி அதை தான் கேழ்வரகு பாலை தான் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இதில் பார்க்க போனால் இட்லி, தோசை, கொழுக்கட்டை, இடியாப்பம் அப்படின்னு அது இல்லாமல் அடை, இனிப்பு வகை அப்படின்னு எல்லாமே வந்து நம்ம இந்த கேழ்வரகுல வந்து நம்ம வந்து ரெகுலராகவே வந்து செஞ்சு சாப்பிட்டுருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சாமை. இந்த சாமை பார்த்திங்கன்னா அரிசியை விட பல மடங்கு நார்ச்சத்து வந்து இதில் இருக்குது. அதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மிச்ச சிறுதானியங்களை விட சாமையில் வந்து இரும்பு சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதாம். அதனால இது இரத்த சோகையை நமக்கு வந்து உடனே நீக்குது, மலச்சிக்கலை போக்கும். அதே போல் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால அதனால் வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வாக இந்த சாமை வந்து இருக்குது. சாமையில் உள்ள தாது உப்புக்கள் வந்து நம்ம உயிரணுக்களோட அளவை வந்து அதிகரிக்க செய்தான். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி, மிளகு பொங்கல், இடியாப்பம் அப்படின்னு காய்கறி பிரியாணி அந்த மாதிரி எது வேணாலும் வந்து நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இந்த சாமையை பொறுத்த முடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வரகு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜியை தருதான். வரகு பார்த்திங்கன்னா அரிசி கோதுமையோட நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தா சீக்கிரமாக நமக்கு வந்து டைஜஷன் ஆகிடும். அதனால் மேலும் இந்த தானியத்தில் பார்த்தா நமக்கு அதிக அளவு புரதம், தாது உப்புலாம் அதிகமாக இருக்குது. எக்ஸ்ட்ரா இதில் என்ன பார்த்திங்கன்னா பாஸ்பரஸு, மக்னீசியம், மாங்கனீஸு, காப்பர், இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் பி அப்படின்னு எல்லாமே நிறைஞ்சிருக்குதான். அதனால் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம டெய்லிக்குமே வந்து சாப்பிட்டுட்ருக்கலாம். இது வந்து சிறுநீரை வந்து அதிகமாக பெருக்கி மலச்சிக்கலை வந்து கட்டுப்படுத்தும், மலச்சிக்கலை வந்து போக்குதான். மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் சரி செய்யுது. இதில் அதுமாரி வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வரகு அரிசியை டெய்லிக்கும் சாப்பிட்டுட்டு வந்தால், ஒரு வேளை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம உடல் பருமனை குறைக்க ரொம்ப உதவுது. ரத்த சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்துது. அதே போல் உயர் ரத்த அழுத்தத்தையும் குறைக்குதான். அதனால் சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் எல்லாம் டெய்லி கண்டிப்பாக ஒரு வேளையாவது நம்ம வந்து இந்த வரகை வந்து பயன்படுத்துறது நல்லது. அதுமாரி நம்ம உடம்புல உள்ள தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றி ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்குதான். இது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம கல்லீரல் வந்து சீராகிடுது, நரம்பு மண்டலத்தையும் எலும்பையும் பலப்படுத்துது. அப்புறம் வந்து மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்களுக்கு வந்து வரகு வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்க்க போனால் புட்டு, வெண்பொங்கல், காரப்பணியாரம், இட்லி, புளியோதரை, உப்புமா அப்படின்னு எது வேணாலும் நம்ம அரிசியில் செய்யக்கூடிய எல்லா ஐட்டமும் வந்து இந்த வரகு, சாமை இதெல்லாம் வந்து செய்யலாம். ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஒரு வேளை வரகா, ஒரு வேளை சாமை, ஏதோ ஒரு நாளைக்கு ஒன்றாவது வந்து நம்ம அன்றாட உணவில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறது நமக்கு வந்து ரொம்ப நல்லது. வரகு, சாமை கூட நம்ம வந்து ஒன்றா கலந்து வச்சுட்டு கூட பொங்கலாவோ, கஞ்சி, உப்புமா அந்த மாதிரிலாம் ஒன்று நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கம்பு. இந்த கம்பில் வந்து விட்டமின் நிறைஞ்சு இருக்குது கம்பில். அப்புறம் உடலுக்கு சிறந்த ஆற்றலையும் வலிமையும் தருதான். உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்குது. அந்த காலத்தில் கம்பஞ்சோறு தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. கம்பஞ்சோறு, கருவாட்டு குழம்பு இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போல்லாம் நம்மலாம் அதெல்லாம் பார்த்துருக்க கூட மாட்டோம். அந்த மாதிரி இப்போ நம்ம இருக்கோம். ஸோ அந்த கம்பு வந்து உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்குதான், சோர்வை வந்து நீக்கிடுது. நம்ம இப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோமா, அந்த மாதிரி இந்த கம்பு சேர்த்துக்க ஆரம்பித்தாலே சோர்வை நீக்கி புத்துணர்வு தருமா. அஜீரண கோளாறுலாம் வந்து சரி செய்யுது. வயிற்று புண் வந்து வராமல் இந்த கம்பு வந்து வயிற்றை வந்து நல்லா பாதுகாக்குது.
வளர்கிற குழந்தைங்களுக்கும் பூப்பெய்திய பெண்களுக்கும் இது கம்பு வந்து ரொம்ப நல்லதான். உடலுக்கு நன்மை தரும் கொழுப்பு வந்து இதில் அதிகம் இருக்கிறதுனால இதய நோயிலிருந்து இது பாதுகாக்குது எல்லாரையும். அதனால் ஹார்ட் பேஷண்ட் எல்லாம் அவசியம் வந்து கம்பு சேர்த்துக்கிறது வந்து அவ்வளோ நல்லதான். இதில் உள்ள கொழுப்பு வந்து நமக்கு உடம்புக்கு தேவையானதாக தான் இருக்குதான். அதனால் இதை வந்து அவசியம் வந்து கம்பை வந்து எல்லோரும் சேருங்க. மேலும் இது பார்த்திங்கன்னா சிறுநீரை பெருக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதான். அதனால் பார்த்திங்கன்னா கம்பு வந்து அவசியம் வந்து சேருங்க. அதுவும் ஒரு வேளை சேர்த்துக்கிறது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா சோளம். இந்த சோளத்தில் நார்ச்சத்து, புரதச்சத்து, மாவுச்சத்து நிறைஞ்சது இந்த சோளம். உடல் எடையை வந்து அதிகரிக்க உதவுது. அதாவது அது வந்து வரகு சாமை பார்த்திங்கன்னா உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு உதவுது. ஆனால் இதில் மாவுச்சத்து அதிகம் இருக்கிறதுனால உடல் எடையை வந்து நமக்கு சில பேர் நோஞ்சா மாதிரி ஒல்லியாக இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் சதை போட்டால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஆளுங்க சோளம் வந்து நிறையா சேர்த்துக்கிறது அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவும். அதுபோல் ஆன்டியோபொராக்சிஸ் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சோளத்தில் செய்த உணவுலாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. தோல் தொடர்பான நோய்கள், சோரியாசிஸு, அதாவது அலர்ஜி, தோல் ஒவ்வாமை, அலர்ஜி உள்ளவங்களுக்குலாம் வந்து சோளம் வந்து ஏற்றது இல்லையா. அதனால் அலர்ஜி உள்ளவங்களாம் சோளம் சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. மிச்சம் நார்மலாக உள்ளவங்களாம் வந்து சோளம் வந்து சேர்த்துக்கலாம். அதுபோல் சர்க்கரை நோய் உள்ளவங்க, செரிமான கோளாறு பிரச்சனை இருப்பவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து சோளம் வந்து நல்லதான். அதனால் சுகர் பேஷண்ட்டு, நம்ம வந்து டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் சோளம் வந்து சாப்பிட்லாம். ரத்த சோகையாக இருப்பவங்களுக்கும் சோளம் நல்லதான். அதனால் வந்து ரத்த சோகை, அனிமிக்காக உள்ளவங்களாம் இதில் உள்ள எல்லா 7 தானியமுமே அவசியம் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பார்க்க போனால் வெயிட்டை குறைக்கணும், அதாவது வெயிட்டு ஏற்றணும் அப்படின்றவங்க இதை பயன்படுத்திக்கலாம். வெயிட்டை குறைக்கணுங்கிறவங்க சோளம் வந்து கம்மியாக பயன்படுத்திக்கலாம். அதுமாதிரி அலர்ஜி உள்ளவங்க வந்து சோளத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இந்த சோளத்தில் பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி சிறுநீரை பெருக்கிற தன்மை இருக்குது. அது உடலில் உள்ள உப்பை வந்து கரைக்குமா. இதில் உள்ள வந்து பீட்டோ கரோடின் வந்து கண் பார்வை, கண் குறைபாடெல்லாம் வந்து சரி செஞ்சு இது வந்து பாதுகாக்குதான். கண்ணுக்கு ரொம்ப நல்லதான் இதில் உள்ள சத்துக்கள். இதில் பார்த்திங்கனாலும் தோசை, பணியாரம், மிச்சப்படி நம்ம வேக வச்சு கார வகைகள், குருமா, அந்த மாதிரி எது வேணாலுமே நம்ம இந்த சோளத்தில் வந்து செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. அதனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த 7 தானியத்தில் வந்து எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு நல்ல பொருளாக இருக்குது. அதனால் அவசியம் இது எல்லாமே வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுங்கிறது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா குதிரைவாளி. 7 தானியம் சொன்னோன்னா அதில் 7வது தானியம் குதிரைவாளி. இந்த குதிரைவாளியில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, நார் சத்து, சுண்ணாம்பு சத்துன்னு நிறைஞ்சிருக்கு. அதுமாதிரி புரதச்சத்தும் உயிர் சத்தும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் உள்ள நார் சத்து வந்து புற்றுநோய், ஹை பிபி, அதான் உயர் ரத்த அழுத்தம், அது இதய நோய்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதான். இதில் வந்து ஆன்டி ஆக்சைடு வந்து நிறையா இருக்கிறதுனால நம்ம இதயத்தை வந்து ரொம்ப பாதுகாக்குதான். இது வந்து வாயு கோளாறெல்லாம் தீர்க்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இடுப்பு வலி, வயிற்று கடுப்பு, காய்ச்சல், இந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து நம்ம இந்த குதிரைவாளியில் களி கிண்டுறது, கஞ்சி வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவசியம் நம்ம இந்த 7 தானியத்தை மட்டுமாவது அன்றாட உணவில் வந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். முன்னோர்கள்லாம் எப்படி ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்களோ அதே போல் நம்மளும் இப்போ உள்ள கொரோனா சூழ்நிலையில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த 7 வகை தானியங்களும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் நம்ம எல்லாரும் அவசியம் இதை பயன்படுத்தி பலன் பெறணும். மறக்காமல் இந்த வீடியோவை வந்து பாருங்கள், ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள். ஓகே, தேங்க்யூ.